மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைக்கு என்ன நடந்த, எவ்வகையான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னானது என்ற பல்வேறு செய்திகளை பேசுறதோட 30க்கும் அதிகமான பெண்களை சீரழித்த மன்மதன் மாறுவேடத்தில் சிக்கிய சம்பவமும் பதிவாகியிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய விசாரணைக்காக பிடிஐயின் கீழ் தன்னை கைது செய்த கூடாது, அதற்கான தடை உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலை செய்திருந்தாங்க. குறித்த மனு தாக்கலுடைய விசாரணைகள் 2வது தினமாக நேற்றைய தினம் இடம்பெற்றது. 2 நீதியரசர்கள் முன்னிலையில் தான் இந்த ஒரு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சார்பில் யார் முன்னிலையானாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் த சில்வா மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி உள்ளிட்ட குழுவினர் தான் கோட்டபாய ராஜபக்ச சார்பில் முன்னிலையாக தமது வாதங்களை முன்வைச்சாங்க. ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் த சில்வா என்ன வகையான வாதங்களை முன்வைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்ட மிக முக்கியமான 2 ஜனாதிபதி ஆணை குழுவினர் அவர்களுடைய அறிக்கையிலும் பாராளுமன்ற தெரிவுக்குழு அவர்களுடைய விசாரணை அறிக்கையிலும் எங்குமே கோட்டபாய ராஜபக்சக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட சம்பந்தம் இருக்கு என்ற ஒரு வாசகம் இடம்பெறவே இல்லை. கோட்டபாய ராஜபக்சவுடைய பேர் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைச்சதோடு, ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரி ஜஹ்ரான் ஹாஷிமுடைய பயங்கரவாத நடத்தைகள் குறித்து, நடவடிக்கைகள் குறித்து உளவுத்துறையினர் பல்வேறு கோப்புகளை சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனா சட்டம் அதிபர் திணைக்களம் ஜஹ்ரான் ஹாஷிமுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்காத சூழ்நிலையில் தான் இப்போது குறித்த நிறுவனம் எனது கட்சிக்காரர் கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்து இப்போது சட்டத்தை முன் நிறுத்த முற்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைச்சாரு. ஜஹ்ரான் ஹாஷிமுக்கு எதிராக முறையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இந்த விஷயமும் நடந்திருக்காது, இந்த ஒரு தாக்குதலுக்கு எனது கட்சிக்காரருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற வாதத்தை தான் அவர் முன் வச்சிருந்தாரு. அமெரிக்காவினுடைய FBI இது குறித்த விசாரணை மேற்கொண்டாங்க. 33 புலனாய்வு அதிகாரிகளை இலங்கைக்கு அனுப்பி வைத்து இது குறித்த விசாரணையை மேற்கொண்டாங்க. அவங்களோட அறிக்கையிலும் இது ISIS பயங்கரவாதிகளுடைய பின்புலத்தில் ஜஹ்ரான் ஹாஷிம் என்ற பயங்கரவாதி செய்து கொண்ட ஒரு விடயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்களும் கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தையும் ரமேஷ் த சில்வா முன் வச்சிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் மொட்டு கட்சியினர் அன்றிருந்து இன்று வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டவங்க மேற்கோள் காட்டி பேசுகின்ற ஒரு விஷயம் தான். FBI அறிக்கை அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது அப்படின்னு ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்தையும் இப்போது ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் த சில்வா நீதிமன்றத்தில் முன்வைச்சாரு. ஆசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்துடைய பிரதிகளும் கூடவே பல்வேறு நிழல் படங்களையும் இப்போது சட்டம் அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் ஆவணங்களாக சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. எனது கட்சிக்காரர் கோட்டபாய ராஜபக்ச பிள்ளையான் மற்றும் கருணா அம்மான் ஆகியோருடன் அரசியல் செய்தவர், அவர்களுடன் இயல்பாக போட்டோ எடுத்துக்கொண்டாரு. அந்த ஒரு விஷயத்தை காரணமாக காட்டி ஈஸ்டர் குண்டு தாக்குதலும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால் கோட்டபாய ராஜபக்ச புகைப்படம் எடுத்துக்கொண்டாரு, அவருக்கும் இந்த தாக்குதல சம்பந்தம் இருக்கு என்ற ஒரு விஷயத்தை நிறுவுவதற்கு முனைகிறாங்க. இந்த ஒரு அணுகுமுறை அநீதியானது, நியாயமற்றது அப்படின்னு ஒரு வாதத்தையும் முன்வச்சிருக்கிறாரு. ஆசாத் மௌலானா என்பவர் அரசியல் தஞ்சம் கோரிதான் சுவிட்சர்லாந்தை இப்போது தஞ்சம் புகுந்து அரசியல் புகலிடத்தையும் பெற்றுக்கொண்டாரு. இவர் கடந்த காலங்களில் இலங்கையினுடைய நீதிமன்றம் மேலிருந்து கீழ் வரைக்கும் ஊழலா நிறைந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைச்சவர். அதுபோக லசந்த விக்ரமதுங்க போன்றவர்களை படுகொலை, இன்னொரு கடத்தல், காணாமலாக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராஜபக்ச குடும்பங்கள் மீது பழியாக போட்டிருக்கிறாரு. இப்படியான ஒரு நபருடைய வாக்குமூலத்தை வச்சு எப்படி எனது கட்சிக்காரரை கைது செய்ய முற்படுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தாரு. ஒட்டுமொத்தத்தில் இந்த காரணங்கள் எல்லாம் காட்டி எனது கட்சிக்காரருக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவரை பிடிஐயின் கீழ் கைது செய்வதற்கான தடை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைச்சாரு. இவை அனைத்தையும் பரிசீலனைக்கு உட்படுத்திய நீதியரசர்கள் கொண்ட குழாம் இந்த வழக்கினுடைய மேலதிக விசாரணையை எதிர்வரும் மாதம் 6 மற்றும் 9 திகதிகளுக்கு ஒத்திவைப்பதாக அறிவிச்சு குறித்த மனு மீதான விசாரணையை நிறைவுக்கு கொண்டு வந்தாங்க. இதோட சூத்திரதாரியாக இப்போது சுரேஷ் அலை கருதப்படுகின்ற சூழ்நிலையில யாருக்காக சுரேஷ் அலை இதை செஞ்சாரு என்ற கேள்விக்கான பதிலைத்தான் இப்போது சிஐடியினர் தேடிக்கொண்டிருக்காங்க. பிடிஐ ஒரு கொடுமையை சிறுபான்மைக்கு எதிராகவே பயன்படுத்தி அரசியல் செஞ்சவங்க இன்னைக்கு எங்களை காப்பாத்துங்க ஐயா, சாணி கைது செஞ்சிருவாரு, பிடிஐ உள்ள வச்சு சம்பவம் செஞ்சிருவாரு, என நீதிமன்ற தணிகை எங்களை காத்துருங்க அப்படின்னு சொல்லி தஞ்சம் புகுந்து கெஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலையை இறைவன் மாற்றியிருக்கிறான். 30க்கும் அதிகமான பெண்களை சீரழிச்சு துரோகம் செய்து பல்வேறு கொடுமைகளை பண்ணிய மன்மதன்
மாறு வேடத்தில் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் தான் நேற்றைய தினம் ஊடகங்கள்ல பெரும் பேசுபொருளாக இருந்தது. இந்த மன்மதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெல்தனிய வைத்தியசாலைக்கு முன்னால ஒரு காருக்குள்ள ஒரு இளம் பெண்ணுடைய பிரேதம் கண்டெடுக்கப்பட்டது. இது கொலையா தற்கொலையா அப்படின்ற பல்வேறு பேசுபொருளாக இருந்த சூழ்நிலையில குறித்த பெண்ணுடைய பிரேத பரிசோதனை கழுத்து நெரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திய சூழ்நிலையில போலீசார் குறித்த சந்தேக நபரை தேடி வலை வீச ஆரம்பிச்சாங்க. நமக்கு தெரியும் சேர் ஒழுகல எவ்வளவு திறமையான போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி நேபாள் வரைக்கும் இந்தோனேசியா வரைக்கும் சென்று அதிரடியாக கணேமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலை சம்பந்தப்பட்ட குழுவினரை கைது செஞ்சுட்டு வந்தவங்க ஃபைலை கையில் எடுத்தாங்க, விசாரணை தொடங்கினாங்க, வலை வீசினாங்க, பின்னால தெரிஞ்சாங்க. அதிரடியாக இப்போது குறித்த சந்தேக நபரும் அவருடைய மனைவி கைப்பிள்ளை உட்பட கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த சந்தர்ப்பத்தில் அதிகாலையில திடீரென பஸ்ஸை நிறுத்தி யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவினரோடு இணைந்து இந்த ஆபரேஷனை பண்ணி அதிரடியாக குறித்த நபரை கைது செஞ்சாங்க. குறித்த நபர் எந்த கோலத்துல கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்மதனாக அழகிய முடியோட அழகான கண்ணாடி போட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக பல பெண்களை காதலிச்சு சீரழிச்சவர், மொட்டை தலையோட கண்ணாடியும் இல்லாம மாஸ்க் போட்டு யாருன்ற அடையாளம் தெரியாம கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. மனைவி எந்த கோலத்துல கைது செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய கலாச்சார ஆடைன்னு சொல்லுவோம் இல்லையா, புர்கா ஃபர்தா, இப்படியான கோலத்துல தான் சந்தேக நபருடைய மனைவியை கைது செஞ்சாங்க. விசாரணை நடத்திய போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் போலீஸ்ல சரணடைய இருந்ததாகவும் இப்போது மற்ற மனைவியரோடாக கிடைத்த 2 குழந்தைகளையும் பார்வையிட்டு விட்டு போலீஸ் சரணடையலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு ஒரு கதையை அளந்திருக்கிறாங்க. விசாரணையெல்லாம் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்கொழும்பு மற்றும் சிலாபம் பகுதிகளில் சில நாட்கள் தங்கி உளவு பார்த்திருக்கிறாரு, எப்படி நாட்டை விட்டு தப்பி போகலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு தான் கொழும்பு பம்பலப்பிட்டியிலிருந்து பஸ் ஏறி யாழ்ப்பாணத்துக்கு அங்கிருந்து நாட்டை விட்டு தப்பி போகலாம் என்ற பிளேன்ல இருந்த போதுதான் சாவகச்சேரியில் வச்சு அதிரடியாக ஒழுகுல சேருடைய டீம் அதிரடியாக கைது செய்து இப்போது நுவரெலியா போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ஷனிய ஹோட்டலில் தங்க வச்சுட்டு அவ்வப்போது வெளியில் போயிட்டு வந்து பார்க்கும் பொழுதுதான் தர்ஷனி குத்துயிராக இருந்தாங்க. கழுத்துல காயங்கள் இருந்தது, யார் நெசிக்கினாங்க என்பது தெரியல, காப்பாற்றுவதற்கு தான் நான் தூக்கிட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அளந்து விட்டிருக்கிறாரு. ஆனா தர்ஷனி கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இறந்திருக்கிறாங்க. இப்போது தர்ஷனுடைய அண்ணன் என்ன விஷயங்களை வாக்கு மூலமா வழங்கியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்ஷனி கல்வியில ரொம்ப ஆர்வம் உள்ளவ, படிச்சு ஒரு வைத்தியராகணும் என்ற கனவோட பயணிச்சவங்க, ஒரு பிசியோதெரபிஸ்டாக கொழும்பு பல்கலைக்கழகத்துல கற்று பட்டம் பெற்றா, அம்பர வைத்தியசாலையில தொழில் கிடைச்சது. நாங்களும் வயது போயாச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு திருமண வரங்களை பார்த்து வந்தோம். நிறைய வரங்கள் வந்தது. ஆனா தர்ஷனி வேண்டாம் வேண்டாம் தவிர்த்து வந்தா. ஒரு நாள் அம்பர கச்சேரியை தொழில் பொறுக்கின்ற ஒரு பெண் அதிகாரி ஒரு நபரை கூட்டி இவருக்கு சுகை இனம் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சிகிச்சைக்காக தர்ஷனிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. தர்ஷனியும் அன்போடு பண்போடு நோயாளியை கவனிச்சு சிகிச்சையை அளித்து குறித்த நோயாளி நோய் நிவாரணம் பெற்று வீடு போயிருக்கிறாரு. அவர பேர் திலித். இந்த திலித் அடிக்கடி தர்ஷனியை சந்திச்சிருக்கிறாரு. சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பெண்ணை காதலிச்சேன், ஆனால் இந்த காதல் எனக்கு ரொம்ப நரகமாக மாறி போச்சு, அவளோடு நான் நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லி அழுது புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. தினத்துக்குரிய ஆறுதல் எல்லாம் சொல்லி, உனக்கு இவளை பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி யாரோ ஒரு பெண்ணை தேடிக்கொள்ளலாமே எப்படி என்று அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த ஆறுதல் வார்த்தைகளை சாதகமாக பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தர்ஷனியுடைய மனதில் காதலை வளர்க்க ஆரம்பிச்சு காதல் உறவுல இருவரும் பயணிக்கிறாங்க. 8 மாதங்கள் கழியும் பொழுதுதான் தர்ஷனி தனது அண்ணனிடம் சொல்லியிருக்கிறாரு, சரியான வரம் ஒன்று கிடைச்சிருக்கி, என்னை புரிஞ்ச நடக்கிறவர், ரொம்ப அன்பு காட்டுறவர், பெரும் குடும்ப பின்னணியை கொண்டவர், இவங்களோட வீட்டுல பெரிய யானை எல்லாம் இருக்குதாம், இவங்க தான் தலதா மாளிகையை காக்கின்ற வளவு குடும்பத்தை சேர்ந்த திசாநாயக்க முகந்திரம் என்று சொல்லப்படுற குடும்பங்களை சேர்ந்தவங்க. இவங்க தானே அந்த கோவிலெல்லாம் பராமரிச்சு வராங்க, பெரிய குடும்பம். ஆனா அவங்களோட வீட்டுல என்ன திருமணம் முடிக்கிறதுக்கு எதிர்ப்பு. ஆனா இவர் ஒத்த கால நிற்கிறார், என்னத்தான் கட்டினா கட்டுவாராம் அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில தான் இந்த காதலை நாங்க அனுமதிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கனடா போவதற்கான ஆயத்தத்துல தர்ஷனி இருந்தா 1.5 கோடி அளவுக்கு கடன் வாங்கி அந்த பணத்தை காதலனிடம் கொடுத்திருந்தா. ஒரு நாள் எனது மூத்த சகோதரிக்கு போன் பண்ணி திலித் சொல்லியிருக்கிறாரு, நாங்க இப்போது விமான நிலையத்தில் இருக்கிறோம், இன்னும் சொற்ப நேரத்தில் கனடாக்கு பயணமாகிடுவோம் அப்படின்னு சொல்லி போன் எடுத்து சொல்லியிருக்கிறார். உடனடியாக எனது மூத்த சகோதரி தர்ஷனிட்டு கொடுங்க, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தர்ஷனி விமான நிலையத்துக்குள்ள ஒரு வேலையா இருக்கிறா, பிறகு நான் எடுத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனடியாக பயணம் நல்லபடியா இருக்கட்டும், கனடா போய் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கனடா போகல. இறுதியில வெகனார் காருக்குள்ள சடலமாக எனது தங்கையனுடைய பிரேதத்தை கண்டதுதான் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்குமூலத்தை வழங்கியிருந்தாரு. இதுதான் தர்ஷனி கடந்து வந்த வாழ்க்கை பயணமும் காதல் பயணமும். கிட்டத்தட்ட 30 பெண்களுக்கும் அதிகமானவங்க இடத்துல
இதே பாங்குல அணுகி காதல் வலையில சிக்க வச்சு அவர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணங்களை சுருட்டி கொண்டுதான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. 4 நீதிமன்றங்கள்ல 4 பிடியாணைகள் இவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சிஐடியில பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதே நாடு, இதே நபர், இதே போலீசார் 23ஆம் ஆண்டு இவனை கைது செஞ்சு சிறையில போட்டு நொங்கெடுத்திருந்தா தர்ஷினி இன்று உயிரோடு இருந்திருப்பார். என்னதான் இருந்தாலும் அவர் பொறுப்பை அவர் சரியாக செய்யாவிட்டால் நிச்சயமாக அதனுடைய இழப்புகள் பாரதூரமாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். என்னதான் இருந்தாலும் மதவாதம் அல்லாத, இனவாதம் அல்லாத, ஏமாற்று பேர்வழிகள் இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.